கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கை வயதில் அவர் அழைத்தார். ஆண்டவருக்கு பின்னால்தான் நான் வந்தேன். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, யாரெல்லாம் ஆண்டவர் முன்குறித்தாரோ, தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டாரோ அவங்களை கட்டாயம் ஆண்டவர் ரட்சிப்பார், அழைத்திருப்பார். அதே விதமாக எங்க குடும்பத்திலே எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த மக்கள், இந்து மக்கள் மத்தியிலிருந்து என்ன தெரிந்து கொண்டு ஊழியத்தை செய்ய அழைத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை நான் பாடுகிறேன்.
ஆண்டவரே பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ அப்படித்தான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாறாமல் இந்த நேரத்திலே எங்கள் மத்தியிலே ஆவியாக பிரசன்னமாக இருக்கிறதுக்கான ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நீர் பேசும் அப்பா, நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவிகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார், மோட்சமாக்கித்தார். இயேசுவின் இனிய நாமத்திலே எண்ணி கேட்டுக்கொள்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். வாசிக்க கேட்ட வேத பகுதி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 முதல் நாம் வாசிக்க கேட்டோம். இதில் 8ஆம் வசனத்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை இன்றைக்கு தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டேன். இந்த வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக வாசியுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமென். ஆங்கிலத்தில் இதை இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. Be sober, be vigilant, because your adversary, the devil, as a roaring lion, walketh about, seeking whom he may devour. இந்த தேவ செய்திக்கு ஒரு தலைப்பு உண்டு. என்னவென்றால், என்னது? கெர்ச்சிக்கும் சிங்கத்திற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்பதுதான் ஆங்கிலத்தில் beware of roaring lion. Beware of roaring lion. பாரு எப்படி கெர்ச்சிக்கிறது. கெர்ச்சிக்கும் சிங்கத்திற்கு ஜாக்கிரதை. பல்ல பாருங்க எப்படி கடிச்சா அவர்தான் ஒரு நேரத்தில் ஒரே கடியில 5 கிலோ சதையை எடுத்தோம். எனக்கு சதை இல்லை, பரவாயில்ல. சதை இருக்கிறவங்க கடிச்சா 5 கிலோ சதையை ஒரே கடியில எடுத்தோம். பிசாசானவன் கெர்ச்சிக்கும் சிங்கம் இருக்கிறது. யாரை குறிக்கிறது? சாத்தானை குறிக்கிறது, பிசாசை குறிக்கிறது. கெர்ச்சிக்கும் சிங்கத்திற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா? இது என்னது? இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய பந்தி ராபோஜனம் கொடுக்கிறது. பந்தியில் இருப்பதற்கு முன்பாக சீஷர்களுடைய கால்களை கழுவினார். அந்த கால்களை இயேசு கழுவின பிறகு அவர் என்ன சொன்னார்? அங்கே யோவான் 13ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு சொல்லுகிறார், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று இயேசு சொன்னார். இயேசு சொன்னார் இந்த வார்த்தை. இயேசு என்ன செய்ய சொல்லுகிறார்? கால்களை கழுவ சொல்ல. யாருக்கால்? உங்க கால இல்லை, ஒருவருடைய கால்கள் ஒருவரை கழுவ வேண்டும் என்று சொன்னார். அது சொல்லிட்டு அடுத்த வசனத்தை 15ஆவது வசனத்தை என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஏன் சொல்றாரு? கால்களை கழுவ சொல்லிட்டு நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்கிறார். நம்ம செய்யறோமா? கர்த்தருடைய பந்தி நம்ம சபையில கூட நடக்குது. கர்த்தருடைய பந்தியில
நம்ம யாராவது கால்களை கழுவுறோமா? நம்ம யாருமே கால்களை ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுவதில்லை. வேற எந்த சபையிலையும் அப்படி யாரும் கால்களை கழுவுவதில்லை. அநேக வருஷங்களுக்கு முன்பு நான் பைபிள் காலேஜில் படித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய நண்பர், என் கூட என் கிளாஸ்மேட் ஜெயசீலன் மார்க்கஸ், அவர் வீடு அம்பத்தூர். அவங்க அப்பா ஒரு பாஸ்டர். அவங்க சர்ச்சுக்கு என்னை கூட்டிட்டு போனார். அங்க போனால் அன்னைக்கு கர்த்தருடைய பந்தி அவங்க சபையில. அவர் என்ன சொன்னாரு, அங்க என்ன செய்தாங்க, எல்லாரும் ரெண்டு பேரா போயிட்டு கால்களை கழுவிட்டு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்றார்கள். என் ஃப்ரெண்டு ஜெயசீலன் மார்க்கஸ் என்ன கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போயிட்டு என் காலை கழுவிட்டார். அப்ப நான் என்ன செய்யணும், அவருக்காக கழுவணும். ஒரு கஷ்டமா தான் இருந்தது, ஆனாலும் கழுவிட்டேன். அவரு என் காலை கழுவிட்டார, நான் கழுவிட்டேன். அப்புறம் இன்னொரு முறை பெரம்பூர்ல ஒரு சர்ச்சு, ஜீவனுள்ள தேவனுடைய சபை, பாஸ்டர் பார்க்கிறவாகனுடைய சர்ச்சு, அங்க ஒரு முறை போயிருந்தேன். அந்த சபையிலும் அன்னைக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கும் போது அங்கே அவர் அந்த சபையில ரெண்டு பேரா போயிட்டு கால்களை கழுவினார்கள். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்றார்கள். டேவிட் ஆனந்தகுமார் என்பவர் என்ன கூட்டிட்டு போயிட்டு அவரு என் காலை கழுவிட்டார். அப்ப நான் என்ன செய்யணும், அவருக்காக கழுவு. என்ன பண்றது, இப்படி வந்து மாட்டிக்கிட்டுமே, ஒரு கஷ்டமா தான் இருந்தது, ஆனா கழுவிட்டேன். அப்போ நம்ம காலை கழுவுறதில்லை. நான் அநேக சபைக்கு போது நானும் எவ்வளவு சபைக்கு போறேன், எங்கேயும் கால்களை கழுவுல. இந்த 2 சர்ச்சில தான் கால் கழுவுது நான் பார்த்தேன். இன்னும் ஒருவேளை இருக்கலாம், வேற எங்கேயாவது கழுவலாம். நாம் ஏன் கால்களை கழுவவில்லை? அதுக்கு காரணம் உண்டு. இயேசு கிறிஸ்து கால்களை கழுவ சொன்னார். கால்களை கழுவ சொன்னார், உண்மையை கழுவத்தான் சொன்னார். செய்தன சொன்னாரு, ஆமா. ஆனால் உண்மையாவே கர்த்தர் அதில் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், கால்களை கழுவது அல்ல, தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தாழ்மையை தான் இருக்கிறார். ஒரு காலோட ஈஸியா கழுவிடலாம், ஆனால் தாழ்மையா இருப்பது மிக மிக கடினம். அதாவது பெருமை நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, தாழ்மை வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக விஷயங்களிலே நாம் பெருமை உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்துல இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி வேதத்தில் இன்னும் சில பகுதிகள் இருக்கின்றன. சில ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய சொல்வது போல அந்த வசனம் இருக்கிறது, ஆனா அதை நம்ம செய்ய வேண்டியதில்லை. வேற ஒன்றை கர்த்தர் நம்மளுக்கு அதில் எதிர்பார்க்கிறார். உதாரணமாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன கூறுகிறது, மயிலை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இல்லாமல் என்ன செய்ய சொல்லி இருக்கிறது, மயிரை பின்னக்கூடாதான், பொன்னாபரணங்களை அணியக்கூடாதான், உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளக்கூடாதான். அப்படிதான் சொல்லியிருக்கிறது. அப்படிதான் சொல்லிட்டு அநேக சபைகள்ல அநேக சபைகள் அப்படிதான் செய்கிறார்கள். அவங்க அதெல்லாம் இல்லை, ஒண்ணு குறிப்பா செய்யறாங்க. ஏன்னா பொண்ணு ஆபரணங்களை அணியக்கூடாது, அதை முக்கியமா சொல்றாங்க. அப்பதானே காணிக்கை கிடைக்காது, அதை நகையெல்லாம் கைக்கு காணிக்கை போட்டுருவாங்க. அப்படி நடக்குது. ஆனால் கர்த்தர் உண்மையாக இதைத்தான் செய்ய சொல்கிறாரா? இதை செய்த பலன் போய் விடுவோமா? ஆனால் வேற எதையாவது எதிர்பார்க்கிறாரா? வேற எதை இதிலிருந்து எதிர்பார்க்கிறார்? அடுத்த வசனம் என்ன சொல்கிறது, 4வது வசனம் என்ன சொல்கிறது, அங்கே அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. அங்கே
3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது நீ செய்யறவோ செய்யலையோ, முடிய வாரையோ வாராம சிரித்துக் கொண்டிருக்கிறாயோ, நீ நகை போடுகிறாயோ போடவில்லையோ, நீ உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துகிறாயோ இல்லை நீ சாதாரண சிம்பிளாக இருக்க போகிறது, அது உன்னுடைய இஷ்டம், அவர்களுடைய விருப்பம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டது அது அல்ல. கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டது எது? அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடுவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது எது? சாந்தமும் அமைதல் உள்ள ஒரு குணம். இன்னைக்கு நடப்படாம இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு சாந்தம் இருக்காது, அமைதல் இருக்காது, பொறுமை இருக்காது, கோபம் சீறிக்கிட்டு வரும். அது நீ நகை போடாம இருக்கிறதால பலம் போய்விட முடியாது. இந்த குணம் இருக்க வேண்டும். தேவனுடைய பார்வை விலையேறப்பட்டதா இருக்கிற அமைதலும் சாந்தமும் உள்ள ஆவியாக அந்த குணம் இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் 3ஆம் வசனத்தில் இருக்கிற அதை எதிர்பார்க்கிறாரா, 4ஆம் வசனத்தில் இருக்கிறதை எதிர்பார்க்கிறாரா? 4வது வசனத்தில் இன்னொரு பகுதி கூட இந்த மாதிரி இருக்கிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றது போல தெரிகிறது, ஆனா அது உண்மையா நம்ம செய்ய தேவையில்லை. உண்மையா அதுல மறைந்திருக்கிற உள்ளான சத்தியம் ஆண்டவர் எதிர்பார்ப்பது அது. இங்கே அங்கே மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். இங்க என்ன செய்ய சொல்றாரு கர்த்தர்? இயேசுவே சொல்றாரு. என்ன செய்ய சொல்றாரு? கண் உனக்கு இடரல் உண்டாக அதை என்ன செய்ய சொல்றாரு? பிடுங்கி எரிந்து போடு. பிடுங்கி எரிந்து போடு. எத்தனை பேர் பிடிங்கி போட்டு? எத்தனை பேர் பிடிங்கி போட்டு? அது பாவமே செய்யலையா? நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு பாவத்தை செய்திருக்கோம், கண்ணால செய்திருக்கோம். அப்ப கர்த்தர் அதுதான் செய்ய சொல்றாரு, பிடிங்கி போட்டுறாரு. அடுத்த வசனம் 30வது வசனத்துல மத்திய 5:30 உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கணும். உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாய் இருக்கும். இங்கே என்ன செய்ய சொல்ற? உன் கை இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போட்டு. எத்தனை பேர் கையை வெட்டி போட்டு? என் கையினால ஒரு பாவம் செய்தியா? அப்போ இதிலிருந்து கர்த்தர் நமக்கு எதிர்பார்ப்பது என்ன? இதில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன? ஆண்டவர் அவ்வளவு கொடூரமான ஆண்டவரான இயேசு கண்ணப்புடி போட்டு கண் இல்லாம கெடுறாரா? கையை வெட்டி போட்டு கை இல்லாம கெடு. அவ்வளவு கொடூரமான ஆண்டவரா இயேசு? அதைத்தான் செய்ய சொல்றாரா? ஆமா, இங்க அப்படிதான் சொல்லி இருக்குது. அப்படிதான் செய்ய சொல்றது போல நமக்கு தோன்றுகிறது. ஆனால் இயேசு அன்புள்ளவர், அப்படி சொல்லவில்லை. அப்படி சொல்லி இருந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் நமக்கு உணர்த்தும் காரியம் சத்தியம் என்னவென்றால், பாவம் உன்னை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். எந்த பாவமாய் இருந்தாலும் அது உன்னை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆகினாலே பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே என்பதுதான் இதனுடைய அர்த்தம். ஆகினால நாம் பாவம் செய்யலாமா? பாவம் செய்யலாமா? செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது. எந்த பாவமா இருந்தால் அது நரகத்தில் கொண்டு போய் நம்மை சேர்த்து விடும். இப்போ நம்ம ஒரு காரியம் செய்ய போகிறோம். பாவ பட்டியல் பார்த்தோமா? மளிகை சாமான் லிஸ்ட் எழுதுற மாதிரி, நம்ம லிஸ்ட் எழுதுற மாதிரி பாவ பட்டியல், பாவ லிஸ்ட் நாம் இப்போ எழுத போறோம். இந்த பிரசங்கத்தை அமெரிக்காவில் ஒரு வெள்ளைக்காரன் சர்ச்சில் இங்கிலீஷ்ல இந்த பிரசங்கத்தை பண்ணின போது இந்த மாதிரி பாவ பட்டியல் தயாரிக்க சொன்னேன். போர்டு கொண்டாச்சு, போர்டு கொண்டாந்து வச்சுட்டாங்க. அப்போ நீங்க ஒவ்வொருத்தரா வந்து பாவ பட்டியல் எழுதுங்க
முதல்ல எழுதுறது ரொம்ப மோசமான பாவத்தை எழுதணும், அதுக்கப்புறம் அடுத்த பாவத்தை எழுதணும், அதுக்கப்புறம் அடுத்த பாவத்தை, இப்படி வரிசையா ஒவ்வொருத்தர வந்து எழுதுங்கன்னு சொன்னேன். அப்போ முதல்ல ஒருத்தர் வந்தார். அவர் என்னத்தை எழுதினாரு? விபசாரம் என்று எழுதினார். இன்னொருத்தர் வந்து என்ன எழுதினார்? கொலை என்று எழுதினார். இன்னொருவர் திருடு என்று எழுதினார். இன்னொருவர் வந்து பொய் என்று எழுதினார். இன்னொருவர் பொறாமை என்று எழுதினார். இன்னொரு கோபம் என்று எழுதினார். இன்னொரு வந்து குடி என்று எழுதினார். இந்த லிஸ்ட்ல, பாவ லிஸ்ட்ல பெருமை என்ற பாவத்தை யாருமே எழுதல. பெருமை என்ற பாவத்துக்கு இங்கே இடமே இல்லை. ஏன் தெரியுமா? பெருமையை அவர்கள் பாவமாகவே எண்ணவில்லை. பெருமையை ஒரு பாவமாகவே அநேகர் நினைப்பதில்லை. ஆனால் பெருமை எவ்வளவு பொல்லாதது தெரியுமா? இருக்கிற பாவத்தில் மோசமானது பெருமைதான். மனிதனின் பாவ பட்டியல் தயாரிக்க சொன்னால் இப்படித்தான் தயாரிக்கிறான். ஆனால் கர்த்தர் பாவ பட்டியல் கொடுக்கிறார். வேதத்தில் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களிலே 7 பாவங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதில் முதலாவது வருவது என்ன பாவம்? ஏட்டிமையான கண், பொய்நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். இப்படிப்பட்ட பாவங்களை எழுதி வைக்கிறார் ஆண்டவர், எழுதி வைக்கிறார். அதுல முதல்ல வருகிற பாவம் எது? வேட்டிமையான கண். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேட்டிமையான கண்ணுன்னா பெருமை. மனிதனை பாவப்பட்டியல் தயாரிக்க சொன்னா அதுல பெருமையே இல்லை, பெருமையே எழுதல. ஆனா கர்த்தர் பாவப்பட்டியல் கொடுக்கிறார். அதில் முதலாவது வருவது என்னது? பெருமை. இன்னொரு இடத்தில் இன்னொரு பாவப்பட்டியல் இருக்கிறது. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 40. இதெல்லாம் நீங்க குறிச்சு வைத்துக்கோங்க. வீட்டில் போய் பொறுமையோடு நீங்கள் வாசித்து பாருங்க, தியானம் பண்ணுங்க. பசு சாப்பிட்டு அசை போடுற மாதிரி நீ கேட்கறதா இருக்கும். இதெல்லாம் எழுதி வைத்துக்கலாம், குறித்து வைத்துக்கலாம். வீட்டில் போயிட்டு இதெல்லாம் வைத்து திரும்ப தியானம் பண்ணி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எசேக்கியேல் 16:49 சோதம் குமாராவில் காணப்பட்ட பாவங்களை குறித்து அங்கே லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோதம் குமாராவில் பாவத்தை நாம் கேட்டால் நாம் வேற எந்தெந்த பாவத்தையும் சொல்லுவோம். ஆண் புரிச்சு சொல்லுவோம், அங்கே சுய புரிச்சு சொல்லுவோம், பல விபசாரம், பல கொலை, பல பாவங்களை நாம் ஒருவேளை சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் சோதம் குமாராவில் காணப்பட்ட பாவ பட்டியல் இங்கே 3 பாவத்தை அங்கே சொல்கிறார். அங்கே கர்ப்பம், ஆகார திரட்சி, நிர்வசாரமான சாங்கோபாங்கம். ஆக இதில் முதல்ல வருவது எது? கர்த்தருடைய பாவப்பட்டியல், கர்த்தர் கொடுத்த பாவப்பட்டியல் முதலாவது வருவது எது? கர்ப்பம். கர்ப்பம் என்றால் பெருமை. நீங்க இங்கிலீஷ் பைபிள் படிச்சு பாருங்க, பிரைடு என்று போட்டிருக்கிறது. அதனால அங்கே முதல்ல பெருமை தான் வருகிறது. மனிதனை பாவப்பட்ட தயாரிக்க சொன்னால் அதுல பெருமையே இல்லை, பெருமையே வருவதில்லை. என்றால் பெருமையை பாவமாகவே அநேகர் எண்ணுவதில்லை. ஆனால் அங்கே தேவன் பாவப்பட்டியல் முதல்ல வருவது எது? பெருமை. ஏன் முதல்ல பாவத்தை பெருமையை கொடுக்கிறார்? முதல்ல விவசாயத்தை சொல்லல, அதுக்காக விவசாயம் பாவம் இல்லைன்னு கர்த்தர் சொல்லல. எல்லாம் பாவம் தான். எந்த பாவத்தை செய்தாலும் எல்லா பாவமும் நம்ம நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். ஆனால் முதல் நம்பர் 1 ஃபர்ஸ்ட்ல பெருமை ஏன் எழுதுகிறார் என்றால் பெருமைதான் முதல் பாவம். நாம் என்ன நினைக்கிறோம்? ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் செய்த கீழ்ப்படியாமை தான் முதல் பாவம் நாம் நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாலே பாவம் வந்து விட்டது. அங்கே நீங்கள் பிசாசானவன், அதாவது தேவதூதன் பெருமை வந்தபடினாலே அவன் பிசாசாக மாறிவிட்டான். தேவன் பிசாசை படைக்கவில்லை. தேவன் தேவ தூதரைத்தான் தூதர்களைத்தான் படைத்தார். ஆனால் தேவ தூதராக இருந்தவன்
அவனுக்குள்ள பெருமை வந்தபடினாலே தேவதூதன் பிசாசாக மாறிவிட்டான். அதை நீங்கள் வேதத்தில் வீட்டில் போயிட்டு பொறுமையோடு வாசித்து பாருங்கள். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரையும், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை நீங்கள் வீட்டில் போய் பொறுமையோடு வாசித்து பாருங்கள். அதிலே தேவதூதன் எப்படி பிசாசாக மாறி பெருமையினாலே பிசாசாக மாறினான் என்பதெல்லாம் அதில் வாசிக்கிறோம். அதனாலே முதல் பாவம் எது? பெருமை. முதல் பாவம், முதல் அந்த பெருமையிலிருந்து தான் மற்ற எல்லா பாவங்களும் வந்தன. பெருமைதான் அடி, மற்ற வேறு, அதுதான் பெருமை. அந்த பெருமையிலிருந்து தான் எல்லா பாவங்களும் வந்தன. இவ்வளவு பாவம், இதுல எல்லா பாவத்தையும் நான் எழுதல. எல்லா பாவத்தையும் இதுல எழுதுறதுக்கு இடம் இல்லைங்க. அதனால ஒரு சிலதை மட்டும் எழுதியிருக்கு. இன்னும் இவ்வளவுதான் பாவம், இன்னும் ஏராளமான பாவங்கள் இருக்கிறது. அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதில் இந்த பாவ லிஸ்ட்ல சேர்த்திருக்கிறேன். அப்போ பெருமை தான் அடிவே. கர்த்தருடைய வசனம் 1 என்ன சொல்லிருக்குது? அங்கே பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கேன். பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. எல்லா பாவத்துக்கும் வேறாய் இருப்பது எது? பண ஆசை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பணப்பாவம் அல்ல, பணப்பாவம் அல்ல. பணக்காரனாக ஆகிவிட வேண்டும், பெரிய பணக்காரன் ஆகிவிட வேண்டும் என்ற அந்த பண ஆசை இருக்கிறதே, அதுதான் வேர். அந்த பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ஆகினாலே பண ஆசை, பெருமை, அந்த பெருமையிலிருந்து தான் அந்த அடியிலே அதிலிருந்து தான் எல்லா பாவமும் உண்டாயின. இன்னைக்கு நாம் என்ன முயற்சிக்கிறோம்? இந்த பாவத்தை விட்டு விட வேண்டும், அந்த பாவத்தை விட்டு விட வேண்டும், இல்லை அது விட்டணும் இது விட்டணும்னு சொல்லிட்டு நாம் விட முயற்சிக்கிறோம். சில நேரத்தை விட்டு விடுகிறோம். என்ன செய்கிறோம்? உண்மையாக கிளைகளை வெட்டுகிறோம். கிளைகளை தான் வெட்டி கொண்டு இருக்கிறோம். கிளைகளை வெட்டினா என்ன ஆகும்? மறுபடியும் துணுக்கும். அதனால மறுபடியும் பாவம் வந்து விழுந்து விழுந்து பாவத்தை விழுந்து விழுந்து எடுத்துக் கொண்டு இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது என்ன? வேற பிடிக்கணும். பெருமை நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை வர வேண்டும். பெருமை இருக்கவே கூடாது. எந்த விதத்திலும் நம் வாழ்க்கை பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது. வசனம் சொல்லுது, பிசாசுக்கு இடப்படாதிருங்கள். என்ன சொல்லியிருக்கிறது? பிசாசுக்கு இடப்படாதிருங்கள் என்று வேதம் கூறுகிறது. அதன் அர்த்தம், பிசாசு இடப்படாதிருங்கள் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? பெருமைக்கு இடப்படாதிருங்கள். ஒரு பாவம் பெருமைக்கு நீ இடம் கொடுத்து விட்டால் எல்லா பாவமும் வந்துவிடும். ஆகினாலே பெருமையாக இந்த பெருமையை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். இது பிசாசின் பாவம். இந்த பெருமையை ஒழிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பெருமைக்காரனை பிசாசை ஜெயிப்பதற்கு தெரிந்து கொண்ட ஒரு கருவி, இயேசு தெரிந்து கொண்ட வழி என்ன தெரியுமா? எனது தாழ்மை. ஆண்டவர் இந்த பெருமையை ஜெயிப்பதற்கு, பிசாசை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டது என்னவென்றால் தாழ்மை. ஆண்டவர் தாழ்த்தினார். அதனால கர்த்தர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் வசனம் என்ன சொல்லுது? 1:5 பெருமை உள்ளவளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவளுக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வசனம் இருக்கிறது. வேற எந்த பாவையும் எதிர்த்து நிற்கிறார் என்று வசனம் பைபிள்ல இல்லை. பைபிள் முழுவதும் தேடி பாருங்க. விபச்சாரக்காரனை எதிர்த்து நிற்கிறார் வசனம் இருக்கிறதா? இல்லை. கொலைக்காரனை எதிர்த்து நிற்கிறார் இந்த பைபிள் வசனம் இருக்கிறதா? இல்லை. திருடனை எதிர்த்து நிற்கிறார் வேத எல்லாம் பாவம் தான். அதெல்லாம் பாவம் இல்லைன்னு சொல்லல, எல்லாம் பாவம் தான். ஆனால் வேற எந்த பாவையும் எதிர்த்து நிற்பதாக இந்த பைபிள் முழுவதும் எங்கேயோ ஒரு வசனம் கூட கிடையாது. ஆனால் என்ன சொல்லிருக்கிறது? பெருமை உள்ளவர்களுக்கு
தேவன் எதிர்த்தது. இந்த ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக பாவிகளை சந்தித்தார். இயேசுவிடம் வந்த பாவிகளை எல்லாரையும் ஆண்டவர் நேசித்தார் என்றால் இயேசு பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். மத்தேயு 11:19 அவர் பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டதாக அங்கே இயேசுவை சொல்லுகிறார். அங்கே இயேசு பாவிகளின் சிநேகிதன் என்று ஏன் அழைக்கப்பட்டார்? அவர் பாவிகளை சிநேகித்தார். எந்த பாவியும் அவர் வெறுக்கவில்லை, எந்த பாவியும் அவர் சபிக்கவில்லை. இயேசுவிடம் வந்த பாவிகள் எல்லாரையும் இயேசு நேசித்தார். அங்கே 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தில் வியாதியா இருந்த அந்த மனிதன் 38 வருஷம் வியாதியா இருந்தான். அவனை பார்த்து இயேசு சபித்தாரா? டேய் பாவி, அந்த பெதஸ்தா குளத்தில் யார் போய் குடித்தாலும் எப்பேற்பட்ட வியாதி சுகமாயிடுமா? அப்போ 38 வருஷமா இவன் வியாதி சுகமாகிறது என்றால் அப்ப இவன் எவ்வளோ பொல்லாதமாய் இருப்பான்னு ஆண்டவர் சொன்னாரு. நீ மோசமான பாவி, அதனால்தான் 38 வருஷம் உங்களுக்கு வியாதி சுகமாகன்னு சொன்னாரா? ஆண்டவர் இந்த இவரை சபித்தாரா? ஆனால் மாறாக என்ன செய்தார்? அவனை சொஸ்தமாக்கினார், அவனை குணமாக்கினார். குணமாக்கி அவர் என்ன சொன்னார்? யோவான் 5:14 இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. பாருங்க, அருமையான ஆசீர்வாதமாக இருக்கார். சுகத்தை கொடுத்துட்டு இனிமே பாவம் செய்யாதப்பான்னு ஆசீர்வதித்து சந்தோஷமாக அவனை அனுப்பினார். விபசாரத்துல கையக்கிழமாய் கண்டுபிடிக்கப்பட்ட விபசார ஸ்திரியை கல்லெடுத்து கொள்ளும்படியாக இயேசுவிடத்திலே எல்லாரும் கூட்டிட்டு வந்தாங்க, விரட்டிட்டு வந்தாங்க. இயேசு அதை பார்த்து எல்லா கையிலும் கல்லெடுத்து கொள்ளும்படியாக இயேசு என்ன சொன்னார்? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார். உடனே எல்லாரும் கல்லெல்லாம் போட்டுட்டு எல்லாம் ஓடி போயிட்டான். அந்த ஸ்திரீ தனியா நின்றாள். இயேசு அவளை பார்த்து உன்னை யாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று சொல்லி கேட்டார். அவள் சொன்னார், இல்லை ஆண்டவரே என்று சொன்னார். அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இயேசு அவனை சபித்தாரா? இப்படி விபசாரத்தை இது ஒரு தொழிலா, இது ஒரு பிழைப்பா என்று சபித்தாரா? திட்டினாரா? இல்லை. அவளை நேசித்தார், அவள் பாவங்களை மன்னித்தார், இனி பாவம் செய்யாது என்று சமாதானத்தோடு அனுப்பினார். இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசை இயேசு சந்தித்தார். அப்போ இயேசு கெத்செமனே தோட்டத்தை ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்காக பிரதான ஆசாரியர்களையும் போர்ச்சவர்களையும் கூட்டிக் கொண்டு தோட்டத்தில் வந்து இயேசுவை முத்தத்தினாலே காட்டிக் கொடுத்தார். அப்ப இயேசு திட்டினாரா? சபித்தாரா? டே பாவி என்று சொன்னாரா? டே துரோகி என்று சொன்னாரா? டே நன்றி கட்டவனே என்று சொன்னாரா? இல்லை, ஒண்ணுமே சொல்லல. ஆனால் மாறாக அவர் என்ன சொன்னார்? சிநேகிதனே என்று. இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன், திருடன், கொலைகாரன், அவனை சிலுவையில் கொடூரமான தண்டனை கொடுத்தாங்க. அவனை பார்த்து ஏழாயிரத்தி பாவம்லாம் செய்தது திட்டினாரா? அவனை சபித்தாரா? இல்லை, ஆண்டவனை சபிக்கல. அவன் வேண்டிக் கொண்டார். இயேசுவை பார்த்து அவன் பாவத்தை மன்னித்தார். இயேசு என்ன சொன்னார்? இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்கிறேன் என்றார். இப்படி இயேசுவிடத்தில் வந்த பாவிகளை எல்லாரையும் இயேசு சிநேகித்தார், யாரையும் சபிக்கவில்லை. அவருடைய பாவங்களை மன்னித்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனை சமாதானத்தோடு அன்பு வைத்தார். எந்த பாவியும் இயேசு சபிக்கவே இல்லை. ஆனால் வேதபாரகர் பரிசேயரை இயேசு சந்தித்த போது அவர்களை சபித்தார். பாருங்க, அங்கே மத்திய சுவிசேஷம் 23:13 மாயக்காரர்களாகிய வேதபாரகரை பரிசேயரே உங்களுக்கு ஐயோ,
மத்திய 23:14 மாயக்காரரை வேதபாரகரை பரிசேயரே உங்களுக்கு ஐயோ சபிக்கிறார். ஐயோ ஐயோ என்ற சாப வார்த்தை, சபிக்கிறார், உங்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். மத்திய 23:15 மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசேயரே உங்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். மத்திய 23:16 குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ என்று சபிக்கிறார். அங்கே 23:23 மத்தியில மாயக்காலைய வேதபாரகரை பரிசை உங்களுக்கு ஐயோ. இன்னும் மத்திய 23:25 மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசை உங்களுக்கு ஐயோ. மத்திய 23:27 மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசை உங்களுக்கு ஐயோ. 23:29 மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசை உங்களுக்கு ஐயோ சபித்தார். 8 முறை ஆண்டவர் சபிக்கிறார். ஏன்? அந்த வேதபாரகரை பரிசை வாழ்க்கையில பெருமை காணப்பட்டது. 2 பேர் ஜபம் பண்ண முடியாது, தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருவர் பரிசேயன், இன்னொரு மாயக்காரர். பரிசேயன் ஜபம் பண்ணினான். பரிசேயன் எப்படி ஜபம் பண்ணினான்? ஆண்டவரே, நான் யார் தெரியுமா? நான் எவ்வளவு நீதிமான் தெரியுமா? நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, தாயக்காரனை போல இல்லை. நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன். நான் என் சம்பாத்தியெல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன். ஆண்டவே, நான் யார் தெரியும்? தன்னை நீதிமானாக பெருமையோடு அங்கே ஆண்டவர் நின்று ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் அவன் ஜெபத்தை அங்கீகரிக்கவில்லை. ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டார். ஆனால் தூரத்தில் அங்கே ஆயக்காரன் வானத்துக்கு ஏறலுக்கு துணியாமல் மார்பில் அடித்துக் கொண்டு ஆண்டவரை பாவியாக என்மேல் கிருபையாக என்று கெஞ்சினான். இயேசு அவனை நீதிமானாக்கி விட்டார். கர்த்தருடைய வசனம் சொல்லி பெருமைகளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஏன் தெரியுமா? பெருமை. யார் ஏன் எதிர்த்திருக்கா? பெருமை. வேதத்தை அநேக காரியங்களை பார்க்கிறோம். ஆதியாகமம் 11:4 அதுல ஜனங்கள் உயர்ந்த கோபுரத்தை கட்டினார்களாம். பாபேல் கோபுரத்தை கட்டினார்களாம். உயர்ந்த கோபுரத்தை கட்டினது பாவம் இல்லை. ஆனால் 4 என்ன சொல்றாங்க? நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்போ பெருமை, இந்த பெருமை வந்ததுனாலே ஆண்டவர் என்ன செய்தார்? அவருடைய பாஷையை, அதுக்கு முன்னாடி ஒரே பாஷை தான், உலகம் கூட ஒரே பாஷை தான் இருந்தது. ஆனால் இந்த பெருமை வந்தபடினாலே தேவன் அவருடைய பாஷையை தாறுமாறாக்கினார். அவர் உலகம் சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த கோபுரத்தை கட்ட முடியாதபடிக்கு ஓடி போனார்கள். ஒருவருக்கு ஒரு சண்டை. இன்னொரு எசேக்கியா பாபிலோன் அங்கே நேபுகாத்நேச்சார் தானியேல்ல வாசிக்கிறோம். தானியேல் 4 நேபுகாத்நேச்சார் பாபிலோன் பட்டணத்தை கட்டினானாம். அந்த பட்டணத்தை கட்டினது தப்பு இல்லை. ஆனால் அந்த வாயிலிருந்து வந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்க. கர்த்தர் சொல்கிறார், இயேசு சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொன்னார். இருதயத்தில் இருக்கிறதா எல்லாம் பேருக்கு சொல்லுங்க பாரு. சட்டியில் இருக்கிறதா அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க. உள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். இருதயத்தில் என்ன இருக்குதோ அதான் வெளியே. இவன் என்ன சொன்னா? இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அவ்வளவுதான் சொல்லுவான். அவன் பாவம் செய்யல, வேற எந்த பாவமும் செய்யல. அவன் விவசாயம் பண்ணல, அவன் கொலை செய்யல, பொய் சொல்ல, திருடல, வேற எந்த பாவமும் செய்யல. என்ன சொன்னான்? அவன் கட்டினதுதான், பொய் ஒண்ணும் இல்லை. அவன் கட்டினதுதான், அவனுக்காக கட்டினதுதான், தப்பு ஒண்ணும் இல்லை. ஆனால் அவனுக்குடைய பெருமை வந்து விட்டது. என் வல்லமையின் பராக்கிரமம், என் மகிமை பிரதாபத்துக்கு நான் கட்டின மகா பாபிலோன் சொன்ன. அவ்வளவுதான். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? அடுத்த 31:32 நீங்க வாசித்தால் நேரம் இல்லை, நம்ம வாசிக்கிறது நீங்க வீட்டில் போய் பார்த்துக் கொள்ளுங்கள். அங்கே அவன் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? அங்கே அந்த வார்த்தை இன்னும் அவன் வாயில இருக்கும் போதே
அவன் சிங்காசனத்திலிருந்து கீழே விழுந்து அங்கே இருக்கும்போது அவன் மிருகமாகி விட்டான். மாடுகளை போல புல்லை மேய்ந்தான். அந்த ராஜா மிருகமாகி விட்டான். மாடுகளை போல புல்லை மேய்ந்தான். என்ன பாவம் செய்தான்? நான் கட்டின மகா பாபிலோன் அவனுடைய பெருமை வந்தது. அதனாலே அவன் மிருகமாகி விட்டான். இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஏரோது ராஜா உட்கார்ந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்களா கை தட்டினார். ஆஹா, என்ன மாதிரி பிரசங்கம், சூப்பர் பிரசங்கம், ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்களா. அப்படி கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான். என்னது? தேவனுக்கு மகிமை செலுத்தவில்லை என்றால் என்னது? பெருமை. மற்ற மக்கள் நம்மை புகழும் போது புகழ்வாங்க, புகழ்ச்சியா பேசுவாங்க. இன்னைக்கு அதுதான் வந்துக்கிறீங்க. என்ன புகழ்ச்சியா பேசுவதற்காக நீங்க வந்திருக்கீங்க. நீ வாழ்க்கை கூட்டம் எல்லாம் புகழ்ந்து பேச போகிறீர்கள். அந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அதை விட்டுட்டு எனக்கு பெருமை வந்தால் என்ன நடந்தது? கர்த்தரை தூதன் அவன் அடித்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான். என்ன பாவம் செய்தான் ஏரோது ராஜா? விபசாரம் பண்ணினானா? கொலை செய்தானா? கொள்ளையடித்தானா? பொய் சொன்னானா? திருடினானா? என்ன பாவம் செய்தான்? என்ன பண்ண? பிரசங்கம் தானே பண்ணினான். பிரசங்கம் பண்ணது பாவமா? பிரசங்கம் பண்ணது பாவம் இல்லை. அவனுடைய பெருமைக்கு இடம் கொடுத்து விட்டான். அப்போ யாராவது நம்மை புகழும் போது, பெருமையாக நம்மை பேசும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொள்ளே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் செய்தால் நமக்கு தாழ்மை வந்துவிடும். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்றது? சங்கீதம் 50:23 ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரம் செய்தால் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் சொல்லவில்லை என்றால் பெருமை வந்துவிடும். ஆனாலே தேவதூதன் அடித்தான். அவன் புழுப்புழுத்து வெறுந்தான். ஆகினாலே கெர்ச்சிக்கும் சிங்கத்திற்கு பிசாசுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில எதை குறித்தாவது பெருமையை உண்டாக்கி உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய நோக்கம். ஏன்னா அவன் அந்த பெருமையினால்தான் பிசாசாக, தேவதூதனாக இருந்தவன் பிசாசாக மாறிவிட்டான். அதே போல நம்மை கூட பிசாசாக மாற்றி நரகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக நமக்குள்ளே பெருமையை உண்டாக்க வேண்டும் என்று பிசாசு அங்கே கர்த்தர் வசனம் சொல்கிறது. ஆகையால் அவர் சுற்றி வகை தேடி திரிகிறான் என்று சொல்கிறது. ஆகையினாலே கர்த்தர் இந்த பெருமைக்காரனை பிசாசை ஜெயிப்பதற்கு கர்த்தர் தெரிந்துவிட்ட பாதை எது? தாழ்மை. கர்த்தர் வசனம் என்ன சொல்கிறது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அவர் மனுஷரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவர் செய்தது அதுதான். இந்த பெருமைக்காரனை பிசாசு ஜெயிப்பதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஆயுதம், ஆண்டவர் தெரிந்து கொண்ட வழி, ஒரே ஒரு வழி என்னது? தாழ்மை. இதுதான் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். அதனால அதுதான் ஆண்டவர் சீக்கிரம் கற்றுக் கொடுக்க முடியாதான் கால்களை கழுவ சொன்னார். கால்களை கழுவுறது முக்கியம். நமக்கு தாழ்மை, கால்களை கழுவிட்டு தாழ்மை இல்லை என்றால் பெருமை இருக்குமானால் தேவனை எதிர்த்து இருப்பார். அப்ப நம்ம வாழ்க்கையில தாழ்மை வேண்டும். எல்லாத்தையும் தாழ்த்தி கொள்ளுங்க. எந்த இடத்திலும் பெருமைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? இது சண்டே ஸ்கூல்லேயே படிச்சிருக்கீங்க. என்ன கதை? கோலியாத் தாவீது கோலியாத். இந்த கதை அது சண்டே ஸ்கூல்ல கதை சொல்றதுக்காக இது இல்லை. இதுல ஆண்டவர் பெரிய சத்தியத்தை வைத்திருக்கிறார். இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பெரிய சத்தியம் இருக்கிறது.
கோலியாத் எப்படி இருக்கான் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து நடுங்குகிறார்கள். பெலிஸ்தர் கோலியாத் வந்து தினந்தோறும் வந்து நிற்பானா. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நடுக்கு கை கால் நடுக்குவார்களா. சவுல் ராஜா நடுக்கினான், மிகவும் கலங்கினான் என்று வேதம் கூறுகிறது. ஒருவரும் அவனை எதிர்த்து நிற்க முடியவில்லை. இந்த ஒரு கோலியாத் பெருமைக்கு அடையாளமானவன் கோலியாத், பிசாசுக்கு அடையாளமானவன் கோலியாத். இந்த ஒரு கோலியாத்தை கொள்வதற்கு ஒரே ஒரு சுண்டக்கா பையன் தாவீது வந்தான். என்ன கொண்டாங்க? AK-47 கொண்டாந்தானா? இல்ல. என்னத்தை கொண்டாங்க? சாதாரண கவன், சாதாரண கூழாங்க. அதான் வந்தான், அடிச்சான், நேற்றில் பட்டு கீழே விழுந்தான், போய் பட்டை தேர்த்து வெட்டித்தான். கோலியாத் செத்தான். ஒரு கோலியாத் செத்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அதான் வெற்றி ஜெயம். ஒரே ஒரு கோலியாத்தை அங்கு கொல்ல முடியல. எல்லாருக்கும் வெற்றி. இந்த ஒரே ஒரு பெருமையை நாம் ஜெயித்து விட்டால் மற்ற எல்லா பாவங்களையும் சுலபமாக நாம் ஜெயித்து விடலாம். ஆகினால கர்த்தருடைய வசனம் சொல்ற தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாரா? இதுல கிருபை என்றால் என்ன? கிருபைக்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, கிருபைக்கு என்ன அர்த்தம்? நாம் புலம்பல் 3:22 நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. என்னது? அங்க நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது, இன்னும் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய கிருபை. நாம் எப்போ செத்திருக்க வேண்டியவர்கள், நாம் எப்பொழுது அழிந்திருக்க வேண்டியவர்கள், ஒழிந்திருக்க வேண்டியவர்கள், ஆனா இன்னும் உயிரோடு இருக்கிறோம். அங்கே நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பாவம் செய்திருக்கோம், ஆனால் நாம் நிர்மூலமாக இருக்க வேண்டியவர்கள். ஆனால் கர்த்தர் நம்மை அடிக்காததுக்கு, நிர்மூலமாகாததுக்கு கர்த்தரை கிருபை கொடுத்தபடினாலே இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறோம். கர்த்தர் வசனம் சொல்லுது ரோமர் 5:20 பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. கிருபைக்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கிறது சொன்னேன். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்யக்கூடாது, ஒருவேளை பாவம் செய்து விட்டாலும் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு கர்த்தருடைய கிருபையை தருகிறாராம். அதனால உயிரோடு இருக்கிறோம். அது அர்த்தம். இன்னைக்கு அநேக இந்த ஒன்றை மட்டும் பிடிச்சுக்கிறாங்க, ஒரு அர்த்தத்தை மட்டும் பிடித்துட்டு இருக்காங்க. ரூபாய் நோட்ல ரெண்டு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் மட்டும் இருந்தா இன்னொரு பக்கம் காலியா இருந்தா அந்த நோட்டு செல்லாது. ரெண்டு பக்கமும் இருந்தா தான் அந்த நோட்டு செல்லும். அது போல கிருபை ரெண்டு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் நீ எவ்வளவு பாவம் செய்தால் செய்யக்கூடாது, அப்படி செய்தாலும் தவறினாலும் தவறுதான். தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனுஷன் துணிகரமாய் செய்ய மாட்டான், துணிகரமாய் செய்யக்கூடாது எந்த பாவத்தையும். ஒருவேளை அறியாமல் தவறை செய்து விட்டாலும் நீ நிர்மூலமாகாமல் இருப்பதற்காக கர்த்தர் கிருபையை பொழிகிறார். அங்கே ஆகினால பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாக பெருகிற்று. ஆனால் இன்னொரு பக்கம் என்னது? இன்னொரு பக்கம் என்ன? ரோமர் 6:14 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபைக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது அர்த்தம் என்ன? பாவம் உங்களை மேற்கொள்ளாது. எந்த பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு வாழ்கிற ஒரு வாழ்க்கை உண்டு. தினந்தோறும் பாவத்தை விழுந்து விழுந்து எழுந்திருக்க வாழ்க்கை அல்ல. பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். வழுவாதபடி அங்கே கால் இருக்கிறார். ஆண்டவர் தாழ்மையுள்ளவர்களுக்கோ இந்த கிருபையை அளிக்கிறார். ஆண்டவர் கிருபையை மழை போல பெய்கிறாராம். மழை பெய்கிறது, எல்லாருக்கும் பெய்யுது. எல்லா பேருக்கு நல்ல கட்டம், எல்லா பேருக்கும் மழை பெய்கிறது, எல்லாருக்கும் உலகத்தை பெய்கிறது. அந்த தண்ணீர், மழை தண்ணீர் எங்க போய் சேர்க்கிறது? எங்க தேங்குகிறது? பள்ளம் எங்க இருக்குதோ பள்ளமான இடத்துல வந்து தேங்குது.
தனியாக போயிட்டு மேட்டில் எல்லாம் போய் நிற்குமா? நிற்காது. எங்க பள்ளத்துல வந்து தெரியும். அது போல தேவன் கிருபையை மழை போல பொழிகிறாராம். ஆனால் எங்க வந்து கிருபை தங்குமா? தாழ்மை உள்ளவர்கள் நம்மை தாழ்த்தும் போது கர்த்தருடைய கிருபையை நம்மை பொழிகிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில பெருமைக்கு ஒரு காலம் இடம் கொடுக்க கூடாது. தாழ்மை 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 எல்லாவற்றிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் நம்மை தாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆகினால கெச்சிக்கும் சிங்கத்திற்கு ஜாக்கிரதையாக கண்களை மூடி காத்து ஜாம் பண்ணுவோம். சமூகத்தை தாழ்த்தும். உங்களில் யாராவது 2 பேர் நம்ம ஜபத்தில் நடத்த முடியாது கேட்டோம். யாராவது 2 பேர் கேட்க